4.1ல ஃபர்ஸ்ட்டில் செகண்ட் சம்மு. இப்போ பாருங்கள், இந்த ட்ரையாங்கிளை சிமிலரான்னு செக் பண்ணணும், அதே நேரத்தில் எக்ஸையும் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்போ சிமிலரான்னு செக் பண்ணுறதுக்கு ரெண்டே ரெண்டு கண்டிஷன் போதுமானது. எது? இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் இருக்குது இல்லையா, ஏடிஇ அப்புறம் ஏசிபி. இந்த ரெண்டு ட்ரையாங்கிள்லையும் எது காமன் ஆகுது? ஏ காமன் ஆகுது. அப்போது ஆங்கிள் ஏ காமன். ஓகேவா? அப்புறம் ரெண்டாவது கண்டிஷன் என்னன்னா, இங்கே பாருங்கள், இது 70 டிகிரின்னு சொல்லிட்டான். எங்கள் ஏபிசி ட்ரையாங்கிளில் ஒரு ஆங்கிள் 70 டிகிரின்னு சொல்லிட்டான். இந்த ஏஇடி ட்ரையாங்கிளில் ஒரு ஆங்கிள் கொடுக்கல. ஆனால் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இங்கே பாருங்கள், இது ஸ்ட்ரெயிட் லைனாக கன்சிடர் பண்ணிங்கன்னா என்ன அர்த்தம்? ஸ்ட்ரெயிட் லைனாக கன்சிடர் பண்ணால் இது என்னவா இருக்கும்? ஸ்ட்ரெயிட் லைனோட ஆங்கிள் என்னப்பா? ஸ்ட்ரெயிட் லைனோட ஸ்ட்ரெயிட் ஆங்கிள்னா அது ஸ்ட்ரெயிட் ஆங்கிள் 180 இல்லையா? அப்போது இது லீனியர் ஆங்கிள் ஆகுது, ரெண்டாக டிவைட் ஆகிருக்கு. சரியா? அதாவது டிஇபின்னு டிஇபி அப்புறம் டிஇஏ. டி ஆங்கிள் டிஇபி ப்ளஸ் ஆங்கிள் டிஇஏ ஈக்குவல் டு 180 டிகிரி இல்லையா? ஏன் சொல்லுங்கள், இது ஸ்ட்ரெயிட் லைனாக எடுத்துக்கிறேன். சரியா? ஸ்ட்ரெயிட் லைனாக எடுத்து அதில் ஒரு ஆங்கிள் கொடுத்துட்றான், இன்னொரு ஆங்கிள் கண்டுபிடிக்கிறேன். அதான் பண்ண போகிறேன் இப்போ நான். டிஇபி என்னது? 110 டிகிரி இல்லையா? அப்போது டிஇ தான் கண்டுபிடிக்கணும் எனக்கு இல்லையா? டிஇஏ கண்டுபிடிக்கணும். அப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த ஆங்கிள் அங்கே கொண்டு போனால் என்ன வரும் பாருங்கள், ஆங்கிள் டிஇஏ ஈக்குவல் டு 180 மைனஸ் 110. அப்போது டிஇஏ ஈக்குவல் டு என்னது? 70 டிகிரி. ஓகேவா? அப்போது இது என்னது? 70 டிகிரி. அப்போது ஃபஸ்ட்டு கண்டிஷனு ஒரு ஆங்கிள் ஓகே இல்லையா? ஒரு ஆங்கிள் ஓகே ஆயிடுச்சு. ரெண்டாவது ஆங்கிள் 70 ஆயிடுச்சு. எது? ஏபிசி ஆங்கிள் ஏபிசி ஈக்குவல் டு ஆங்கிள் ஏஇடி ஈக்குவல் டு 70 டிகிரி. அப்போது அந்த ரெண்டு கண்டிஷன், ரெண்டு ஆங்கிள் இருக்குது, ரெண்டு ஆங்கிளும் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. அதனால் டபுள்யூஏ சிமிலாரிட்டி படி இது இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் சிமிலர் ட்ரையாங்கிள். சரியா? சிமிலர் ட்ரையாங்கிள். ஓகேவா? ப்ரூஃப் ஆயிடுச்சு. இப்போ நான் எக்ஸை கண்டுபிடிக்கணும். என்ன பண்ணுவோம், முதல்ல இந்த ட்ரையாங்கிளை நான் திருப்பி வச்சுக்கிறேன். அப்போ தான் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா? திருப்பி வைக்கிறேன் பாருங்கள். திருப்பி வச்சா என்ன வரும்? ட்ரையாங்கிள் ஏ, இது டி, இது இ, சி, பி, இது 70 டிகிரி, இதுவும் 70 டிகிரி, இது 110 டிகிரி. அப்புறம் வேணா கொடுத்துருக்காங்க, இது எக்ஸு, இது 5, இது 3, இது 3. ஓகேவா? இப்போது நான் இந்த ட்ரையாங்கிளை இப்படி திருப்பி வச்சிட்டேன். இப்போ சிமிலாரிட்டி செக் பண்ண என்ன பண்ண போகிறேன், நான் இந்த ரெண்டு ட்ரையாங்கிளையும் ரெண்டாக பிரித்து எழுதுகிறேன். சின்னது பெருசுமா எழுத போகிறேன். சரியா? எழுத போகிறேன் பாருங்கள். இது சின்னது, இது பெருசு. சின்னது என்னது? ஏ டிஇ. பெருசு என்னது? ஏ சி பி. சின்னது ஒரு பக்கம் தான் கொடுத்துட்டாங்க 3 இல்லையா? இன்னொரு பக்கம் கொடுக்கல. இதான் கண்டுபிடிக்கணும். பெருசில் பாருங்கள், இந்த ரெண்டு பக்கமும் சேர்ந்தால் எவ்வளோ வருது? 6. அட்ஜஸ்டன்ட்டு என்னது கொடுத்துட்டாங்க? கீழே 5 கொடுத்துட்டாங்க. இப்போ ரெண்டு சைடு கரெக்டாக வந்துச்சு எனக்கு இல்லையா? அதாவது ஏஇ பை ஏபி ஈக்குவல் டு டிஇ பை சிபி. ஓகேவா? ஏஇ என்னதுப்பா? 3, ஏபி 6, டிஇ எக்ஸு, அப்புறம் சிபி 5. ஆச்சா? எனக்கு எக்ஸ் தானே வேணும். எக்ஸை வச்சு என்ன பண்ணணும், இந்த நம்பர் வேலை கொண்டு போகணும். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வேலை இருக்குது. சரி, அது கொண்டு போயிடலாம். எக்ஸ் ஈக்குவல் டு இந்த 5 மேலே போச்சுன்னா, ஏற்கனவே 3 இருக்குது இங்கே. 3 × 5 டிவைடட் பை 6. 3 6 கேன்சல் பண்ணிடலாமா? கேன்சல் பண்ணால் இதில் 1, இதில் 2. அப்போது எக்ஸ் ஈக்குவல் டு 5/2. அப்போது 5ல் பாதி எவ்வளோ? 2.5 இல்லையா? 2 ரூபா 5 ரூபா. 5 ரூபாயில் 2 பிரித்தா எவ்வளோ கிடைக்கும்? 2 ரூபா கிடைக்கும். அப்போ 2.5. அப்போ இது எவ்வளோ வேல்யூ?
2.5 அவ்வளோதான் சம்.